Dear students, welcome back to our channel. இன்னைக்கு 12th Maths Unit 1 application of matrix and determinantல example 1.25 பார்க்கலாம். Solve by the Cramer's rules the system of equations. ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன மெத்தடில் சால்வ் பண்ணோன்னா கிராமர் ரூல்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து வெறும் சிம்பிள் தான். கிராமர் ரூல்ஸ் மெத்தட் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்களோ அதனோட கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் எழுதி நம்ம நார்மலாக வந்து மேட்ரிக்ஸ் மெத்தடில் எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ எழுதிட்டு அதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அதை வந்து நம்ம டெல்லுன்னு நோட் பண்ணுவோம். ஸோ அது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சம்மை வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ del 1 கண்டுபிடிக்கணும். அந்த del 1 கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபஸ்ட்டு ரோ இருக்குல்ல, அந்த எடுத்துட்டு ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வர எலமெண்ட்ஸ் எல்லாம் போடணும். ஓகேவா? அது ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம்ட்டு அந்த எலமெண்ட்ஸ் வரையும் போடணும். அதே மாதிரி del 2 போது செகண்ட் ரோவை எலிமினேட் பண்ணி அந்த ஈக்குவல்ட்டுக்கு வர எலமெண்ட்ஸ் போடணும். del 3 ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து x1 x2 x3 இங்கே கோஎஃபிஷியன்ஸ் கொடுத்துருக்காங்களே. ஸோ x1 வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா del 1 டிவைடட் பை del, x2 வந்து del 2 டிவைடட் பை del, x3 வந்து del 3 டிவைடட் பை del. இதை தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக பாருங்கள். ஸோ x1 x2 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x1 x2 கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஈக்குவேஷனில் x1 x2 x3 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே வந்து 3 வேரியபிள்ஸ் வருது. என்னென்ன வேரியபிள்ஸ் வந்து இல்லையோ அதை வந்து நம்ம 0 டினோட் பண்ணியிருக்கோம். ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எழுதியிருக்கேன் 1 -1 x3 இல்லை 0, அடுத்து 2 3 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷனில் x1 இல்லை 0 1 2. ஓகே? ஸோ இது எழுதி நம்ம நார்மலாக டிட்டர்மினன்ட் மெத்தட்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இருக்கிறத வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் ரோ. ஓகேவா? அதை இது பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு தேர்டு. ஓகேவா? இதை பண்ணி நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். நாட் ஈக்குவல் டு 0 வருது. ஸோ del 1 ப்ரொசீட் பண்ணுறோம். del 1க்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துகிட்டு ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வர எலமெண்ட்ஸ் அதை வந்து நம்ம இங்கே எழுதி நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அதுக்கும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி del 2 வரும்போது செகண்ட் ரோ நெக்லெக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ரோக்கு பதிலாக அந்த எலமெண்ட்ஸ் ஈக்குவலுக்கு வர எலமெண்ட்ஸ் போகணும். del 3க்கும் அதே மாதிரி சேம் மெத்தட் தான் பண்ணோம். ஓகேவா? ஸோ del 1 del 2 del 3 கண்டுபிடிச்சாச்சு. பை கிராமர் ரூல்ஸ் we get x1 கண்டுபிடிக்கணும். இங்கே 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, x1 x2 x3. ஸோ del 1 டிவைடட் பை del, del 1 வந்து 12 டிவைடட் பை 6 del. ஸோ 2. நெக்ஸ்ட் x2 வந்து 6 டிவைடட் -6 டிவைடட் பை 6. ஸோ -1. del 3 வந்து x3 வந்து del 3 டிவைடட் பை 3. 24 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு 4. ஸோ x1 x2 x3. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.